துஆ லில் மய்யித் ஃபி ஸலாத்தி அலைஹி. தொழுவிக்கிற நேரத்தில் அஸ்ஸலாத்து அலைஹின்னு சொல்றது வந்து தொழுவிக்கிற நேரம், அவருக்கு தொழுவிக்கிறது. அப்ப அவருக்கு தொழுவிக்கிற நேரத்தில் மையத்துக்காக ஓதக்கூடிய துஆ. நல்லா பாருங்க, லில் மையித். மையித் என்றது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். மையத் என்றது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். அதனால இதுல ஆணா மாத்தணும் பெண்ணா மாத்தணும் எந்த பிரச்சனையும் இல்லை. மையத் என்றால் அது ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும். என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் 156வது துஆ. இந்த துஆவைத்தான் நம்ம இயன்ற அளவுக்கு நல்ல முறையில் பாடமாக்கிக்கொள்ளணும். இந்த ஃபர்ஸ்ட் துஆ. மற்ற துஆக்களை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய கேட்டதாகவோ அல்லது மிக ஆதாரபூர்வமான செய்திகளாகவோ என்ன செய்யல வரல. ஆனால் இந்த துஆவை பொறுத்த வரைக்கும் மிக பலமானதும் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அதிகமாக கேட்ட துஆவாகவும் நம்ம இதை புரிஞ்சுக்கிடலாம். அதாவது என்னன்னு சொன்னால், இந்த ஹதீஸோட சொல்றேன், முஸ்லிம்ல 2276 2276 துஆ. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யகூலு ஸல்லல்லாஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா ஜனாஸா. நபி அவர்கள் ஒரு ஜனாஸாவுக்கு என்ன செய்தார்கள், தொழுவித்தார்கள். ஃபஹஃபிது மின் துஆஇஹி, அந்த துஆவில் நான் பாடமாக்கி கொண்டேன். வஹுவ யகூல் அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி' முதுகலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் ونقه من الخطايا كما نقيت الثوب الأبيض من الدنس وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعيذه من عذاب القبر أو أعيذه من عذاب النار. இந்த துஆ ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. நான் இந்த துஆவை கேட்கிற நேரத்திலேயே ஹத்தா தமன்னைது அன் அகூன அன தாலிகல் மய்யித், நான் அந்த ஜனாசாவாக இருந்திருக்க கூடாதா என்று நினைத்தேன். அவ்வளோ அழகா ரசூலுல்லாஹ் அந்த துஆவை என்ன செய்தார்கள், கேட்டார்கள் அப்படின்னு இந்த ஹதீஸ்ல பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹு, யா அல்லாஹ் இவரது பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு அவருக்கு கருணை காட்டுவாயாக, வஆஃபிஹி அவருக்கு முஆஃபாத் பாவ மன்னிப்பு ஆரோக்கியம் அப்படி என்று சொல்றது வந்து இந்த உலக ரீதியாகவும் மறுமை ரீதியாகவும் எல்லாத்திலையும் முஆஃபாத்துகள், அதாவது என்னது பாதுகாப்பு தெரியும், எல்லா விதமான நன்மைகளையும் அதை என்ன செய்யும் குறிக்கும், கொடுப்பாயாக. வஅஃபு அன்ஹு அவரது பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வஅக்ரிம் நுஸுலஹு அதாவது அல்லாஹும்ம இக்ஃபிர் லஹுனால் பாவத்தை மன்னிப்பாயா. வஅஃபு அன்ஹு என்பது என்னன்னு சொன்னா கணக்கெடுக்க சட்டம் செய்யாம விடுறது, அதான் பாவ மன்னிப்புக்கு வந்து வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு அவரது தங்குமிடத்தை, அவர் இப்பொழுது இறங்க போகிற இடத்தை சரியா அக்ரிம் சங்கைப்படுத்துவாயாக. வவஸ்ஸி' முதுகலஹு அவரது நுழைவிடத்தை விசாலமாக்குவாயாக. வக்ஸில்ஹு பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரத் அதாவது தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கட்டியாலும் அவரை கழுகுவாயாக. வனக்கஹி மினல் ஹதாயா கமா நக்கைத ஸௌபல் அபியத மினத் தனஸ் எப்படி வெள்ளாடையை அசுத்தத்திலிருந்து நீ கழுகுவாயோ, அதாவது அல்லாஹ் தஆலா ஒரு வெள்ளாடையை சுத்தம் பண்றேன்னு சொல்றது நம்ம சுத்தமாக்குற அல்லாஹ் தஆலா வச்ச விதி தானது. நம்ம சுத்தமாக்குற நேரத்தில் அந்த வெள்ளாடையை என்ன செய்யுது, அசல் வெள்ளை வடிவத்துக்கு எப்படி போகுதோ அது அல்லாஹ் தானே செய்யறது. அதனால இந்த இடத்துல வந்து எங்களுக்கு அந்த செயல் நிஸ்பத்து பண்ணப்படாம அல்லாஹ்வுக்கே டைரக்ட்லி என்ன செஞ்சுக்குது, நிஸ்பத் பண்ணப்பட்டிருக்குது, அது இணைக்கப்பட்டிருக்குது. நீ எப்படி அதை சுத்தப்படுத்துவாயாகோ அது மாதிரி என்ன செஞ்சிரு, இவரை சுத்தப்படுத்துவாயாக பாவங்களிலிருந்து. வ அப்தில் ஹுதாரன் ஹைரம் மின் தாரிஹி அவருக்கு ஒரு வீட்டை கொடுப்பாயாக, இப்பொழுது இருந்த வீட்டை விட சிறந்த வீட்டை என்ன செய்வாயா அங்க கொடுப்பாயாக. வ அஹ்லன் ஹைரம் மின் அஹ்லிஹி அவருக்கு ஒரு குடும்பத்தை கொடுப்பாயாக, இப்ப இருக்கிற குடும்பத்தை விட. வ ஸௌஜன் ஹைரம் மின் ஸௌஜிஹி இப்ப இருக்கின்ற மனைவியை விட அல்லது கணவனை விட ஒரு சிறந்த மனைவி அல்லது கணவனை கொடுப்பாயாக. இது அர்த்தம் என்ன தெரியுமா, ரெண்டு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஒன்றில் இந்த மனைவியை மறுமை நாள்ல சிறப்பிச்சு இதை விட சிறந்த ஒரு மனைவியாக என்ன செய்யறது கொடுக்கிறது, அல்லது இந்த மனைவியை இல்லாம என்னது இன்னொரு மனைவியை கொடுப்பது. இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொன்னால், ஈமான் இல்லாதவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு என்ன செய்ய போறது இல்லை, அனுப்ப போறது. அந்த மனைவி வந்து குஃபுர்லயோ நரகவாதியோ போயிட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா என்னது சொர்க்கத்திலிருந்து ஒரு மனைவியை தான் என்ன செய்வான், திருமணம் முடிச்சு கொடுப்பான். அதே நேரம் இந்த மனைவியை சிறந்த மனைவியாக இருந்தால் அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் அவருடைய சந்ததியை நம்ம என்ன செஞ்சிருவோம், இணைத்து விடுவோம் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப அந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறோம்னா, ஹைரம் மின் அஹ்லிஹினா ஹைரம் மின் ஸௌஜிஹினா இந்த மனைவி அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலிருந்து அந்த சிறப்பை விட ஒரு சிறந்ததாக என்ன செய்வான் ஆக்கி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். சிறந்த ஒரு தங்குமிடம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான் கொடுப்பான். குடும்பத்தையும் அதே மாதிரி என்ன செய்வான் அல்லாஹ் தஆலா மாற்றி கொடுப்பான் என்பதை என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். وزوجا خيرا من زوجه وادخله الجنه واعيذه من عذاب القبر அவரை சொர்க்கத்தில் நுழைப்பாயாக, கபர் வேதனை விட்டும் அல்லது நரக வேதனை விட்டும் பாதுகாப்பாய். அதாவது ரெண்டுல எந்த வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்றது ரிவாயத்தில் என்னது கன்ஃபார்ம் பண்ணப்படல. ரைட். அடுத்ததாக இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸாட தொழுகையில ஓதக்கூடிய துஆ. நம்ம முதலாவது இரண்டாவது மூன்றாவது கட்டத்தில் என்ன செய்றோம், இந்த துஆவை ஓதுகிறோம். நாலாவதுக்கு பிறகு இந்த துஆவும் இல்லை. அல்லாஹும்ம லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வலா தஃப்தின்னா பஅதஹு நாலாவது பிறகு ஓதுவாங்க பிழை.
விளங்கிட்டா? மூன்றாவதுக்கு பிறகு மட்டும்தான் இந்த துவா என்ன செய்யுது இருக்குது. மூன்றாவது பிறகு மட்டும்தான் துவா. நாலாவதுக்கு பிறகு சலாம் மட்டும்தான். நாலாவதுக்கு பிறகு சலாம் மட்டும்தான் என்பதை புரிஞ்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மூன்றாவதுக்கு பின்னால் ரசூலுல்லாஹ் அந்த மூன்றாவது இதில் வரல. ஆனால் துவா ரசூலுல்லாஹ் கேட்ட இடம் என்னது? அதுதான். அந்த இடத்துல தான் என்ன செய்யணும்? ஓத வேண்டும். இது பெரும்பாலும் ஜனாசாக்கள் நிறைய பேர் பாடமாக்கிப்பாங்க. ஆனால் பாடமாக்காமல் இருக்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. ஜனாசா தொழுகளை வச்சு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், யாருக்கு பாடம் இல்லையோ அவர்கள் அல்லாஹும் மஃபுர்லஹு வர்றோம்னு கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ பாடம் இல்லாத குரூப்பில் என்ன முடிவு எடுத்துடுறாண்டா, சரி நம்ம இதை தான் என்ன செய்யணும், அல்லாஹும் மஃபுர்லஹு வர்றோமோ என்ன செஞ்சிருவோம், ஓதிடுவோம். அப்படி இல்லை. பாடம் இல்லாட்டி இதை ஓதுங்கன்னு யார் சொன்னது? அல்லாஹ் அவர் சொன்ன. அப்போ அத்தஹியாத்து வரலிக்கிறார். அத்தஹியாத்துல் பரக்கா ஸலவாத்துன்னு இது வரணும். பாடம் இல்லாதவர்கள் அத்தஹியாத்துன்னு சொல்லிக்கொண்டே இருங்கன்னு சொல்லலாமா? அப்படி சொல்ல இயலாது. வேணா பாடம்டா இவ்வளோ ஓது இல்லைன்னா இல்லை, இவ்வளோதான். அதனால இது பாடமாக்கித்தான் ஆகணும். இதை பாடமாக்கித்தான் ஆகணும். பாடம் இல்லாட்டி இது மட்டும் ஓதிக்க அப்படின்ற சூரத்துல் ஃபாத்திஹா யாருக்கு பாடம் இல்லையா அவர்கள் அர்-ரஹ்மான் ரஹீம் ஓதிக்கணுங்க அப்படின்னு சொல்லலாமா? அது யார் உங்களுக்கு சொல்லி தந்தது? அது இல்லை. பாடம் முழுசா ஓதணும். பாடம் இல்லை சும்மா இருக்க வேண்டியது. பாடம் இல்லை, அவ்வளோதான். அதில் வேற வேற துவாக்கள் வருது. அல்லாஹ் அவருடைய தூதர் என்ன செய்யலை, எங்களுக்கு அனுமதி தரவில்லை. அனுமதி தரப்பட்ட இடம் இருக்கு, அது பின்னால் வரும். அது என்னன்னு சொல்றது. இதுல என்ன செய்யலை, பெரிய மக்களுக்கு ஓதக்கூடிய துவால இந்த அனுமதி இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.